ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். சில பேர் நான் என்ன படிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் கரண்ட்டாக பிஇசிஎஸ்சி தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இப்போது தேர்ட் இயரோட செகண்ட் செம் போயிட்டுருக்கு. வீக் ஃபுல்லாகவே என்னோடய இன்டர்னல் எக்ஸாம் போயிட்டுருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ என்னோடய எக்ஸாமுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டேவே நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படியும் 1 வீக்குக்கு நம்மளால் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரைடேவே ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி சாட்டர்டே மார்னிங் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். இந்த துணி துவைக்கிறதே ரொம்ப பெரிய வேலை. அது முடித்த உடனே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் துவைச்ச ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெட் ஸ்ப்ரெட் மேட்லாம் துவைச்சி அதையும் புதுசாக போட்டாச்சு. சில டைம்லாம் ரூம் க்ளீனாக இருந்தால், இருக்கிற இடம் க்ளீனாக இருந்தால் தான் படிக்கணுன்னே தோணும். எப்படியும் எக்ஸாம் டைமில் எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல வைக்காமல் எல்லாம் ஒரே இடத்துல அக்குமுலேட் பண்ணி போட்டுருவோம். அதனால் முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. எக்ஸாம் டைமில் தான் கரெக்டாக இன்ஸ்டா எடுத்தால் ஃபுல்லாக ஃபுட் ரீல்ஸாகவே வரும். அதுக்கேற்ற மாதிரியே இந்த டைம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து மீன் குழம்பு சாப்பிட்டது. 8:30க்கு எக்ஸாம், 8:20 ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் ஹாஸ்டல்லேருந்தே கிளம்புறோம். எக்ஸாம் ஹாலுக்கு வந்தால் எல்லாம் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸாம் முடிச்சாச்சு. டைம் 10:45. நெக்ஸ்ட் எக்ஸாம் 1:15 இருக்குது. அதுக்கு போய் நேற்று மாதிரியே இன்றைக்கும் 2 எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம் 8:30க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதோ இங்கே பாருங்கள், ரிவிஷன்ஸ் கோயிங். ChatGPT தான் நமக்கு உதவுது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம், ஃபஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு செகண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களை பார்க்குறேன். ஃபஸ்ட் எக்ஸாம் படித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வரலாம். எக்ஸாம் முடிச்சாச்சு, செகண்ட் எக்ஸாம் படிக்கலாம். இந்த சப்ஜெக்டை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. எடுக்க வந்துகிட்டே இருக்குது. எப்படி பண்ண போகிறனோ தெரியல. பார்க்கலாம், ஈவினிங் பேசுகிறேன். இன்னையோட செகண்ட் எக்ஸாமும் முடிஞ்சிச்சு. ஒழுங்காக சாப்பிட்டு கூட இல்லை 2 நாளாக. அதனாலேயே மேகி, இதுக்காகவே மேகி சாப்பிட போகிறேன். 2 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி செலிப்ரேஷனுக்காக. பாருங்கள், இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கா. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு அப்படியே நான் மேகி சாப்பிட போகிறேன். பாய். எக்ஸாம்னால எண்ணெய் வைக்காமல் தலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் பார்க்குறேன். எனக்கு லாஸ்ட் செம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த செம்லேருந்து ஒரு நாளைக்கு 2 எக்ஸாமாக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்னல் எக்ஸாம் அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேப் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. நேற்றோட தியரி எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு லேப் எக்ஸாம் இருந்தது, அதுவும் முடிஞ்சிச்சு. நேற்று தியரி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் ஃபுல்லாக கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தோட ரீல்ஸாகவே இருந்துச்சு. யூடியூப்லேயே ஷார்ட்ஸ் அதுவே இருந்துச்சு. சரி, இந்த படத்தை இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த படத்தை இத்தனை நாள் பார்க்காம இருந்தேன் அப்படின்னு ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். நீங்கள் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு படம். நல்ல படம் பார்த்தாச்சு. இப்போ போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். போன மேடம் ஹார்ட்வேர்லாம் விட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹார்ட்வேர் கிளம்போதிட்டுருக்கோம். ப்ராஜெக்டை நைட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறோம். ஆக்சுவலாக எல்சிடிக்கு I2C விட்டுட்டு வந்துட்டாங்க. சரி, அவுட்புட்டை சீரியல் மானிட்டர்லேயே பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டே அப்படியே ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்க்கு கரெக்டாக அவுட்புட் வந்துருச்சு. ரிவ்யூவும் முடிஞ்சிச்சு. ரிவ்யூ முடிச்சுட்டு ரெக்கார்ட் ஒர்க்ஸ்லாம் சிலது இருந்தது, அதை எழுதி சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், இதோட தேர்ட் இயர் முடிஞ்சுது. இன்னும் செம் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம் டைமில் சும்மா இல்லாமல் ஒரு ஆர்டர் போட்டுட்டேன். அது வந்துருந்துச்சு, அது போய் வாங்கிட்டு வந்தேன். 10th 11th நேற்று ரிசல்ட் வந்துச்சுல்ல, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். மார்க் கம்மியாக எடுத்துட்டோன்னெலாம் ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். எஸ்பெஷலி 10th ஸ்டூடெண்ட்ஸ் 11th குரூப் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் காலேஜ் என்ன சேர போகிறேன்னு ஐடியாவே இல்லாமல் தான் மேக்ஸ் பயாலஜி எடுத்தேன். எனக்கு அது யூஸே ஆகலைங்க. நான் அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம் 11th. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன படிக்க போகிறீங்கன்றதை யோசித்து கரெக்டாக குரூப் சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் போல் சாப்பிட வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போனோம். மேக்ஸிமம் ஹோப்ஸில் இருக்க எல்லாருக்கும் இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணன் தோசை கடை சூப்பராக இருக்கும் தோசை அங்கே, எஸ்பெஷலி நான்வெஜ்
சூப்பராக இருந்துச்சு. வேறு என்னென்னலாம் டிஷ் இருந்தாலும் வெளியே போனால் தோசை மட்டும்தான் சாப்பிட தோணுது. அது ஏன்னு தெரியல. ஹாஸ்டலில் மெஸ்லேயும் தோசை தான் சாப்பிட்றோம், இருந்தாலும் வெளியே போனாலும் தோசை தான் சாப்பிட தோணுது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்டலில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் மதியம் வந்து பார்சல் அன்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, டேபிள் கிளாக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அலாம் கிளாக் ஒன்று. வச்சிட்ருக்கும்போது நடுவில் டைம் பார்க்க ஃபோன் எடுத்தால் டைம் பார்க்குறத விட்டுட்டு இன்ஸ்டாக்குள்ளேயோ இல்லை யூடியூப்குள்ளேயோ போயிடுறேன். அந்த டிஸ்ட்ராக்ஷனை மெயினாக அவாய்ட் பண்ணுன்றதுக்காகவே ஆர்டர் போட்டேன். இந்த பேக் பண்ணவங்க எப்படி பேக் பண்ணாங்கன்னு தெரியலங்க. என்னால் வெளியவே எடுக்க முடியல அந்த பாக்ஸை. எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போராடி அப்புறம் தான் வெளியே எடுத்தேன். அதை ஓப்பன் பண்ணவே நியர்லி எனக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சாப்பாட்டில் இருந்த எனர்ஜி ஃபுல்லாக அதுலேயே போயிருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் ஒரு வழியாக மெதுவாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். நான் எக்ஸாம் டைமில் ஆர்டர் போட்டனால எந்த கலர் ஆர்டர் போட்டேனே மறந்துட்டேன். நான் ப்ளூ கலர்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பிங்க் கலர் ஆர்டர் போட்டிருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பாய்.